என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, பங்குச் சந்தைகள் பெரிய அளவில் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் முதல்ல ஆன்சரை சொல்லிடுறேன். இருக்குதுன்றது தான் என்னுடைய கருத்து. அது கிராஷ் ஆகுதோ இல்லையோ, இங்கேருந்து பங்குச் சந்தைகள் பெரிய லெவலில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் பல தடவை கடந்த ஒரு வருஷமாக நான் சொல்லின்னு வர்றது தான், வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இந்த சினிமா துறையும் பங்குச்சந்தை துறையும் ஒரு ஒரு கொஞ்சம் கிளாமராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% பேர் இங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. சினிமா துறையிலும் அதுதான். ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ரேஞ்சில் இருக்கிறவங்க 200 கோடி 250 கோடி 300 கோடின்னு சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ எதனால் இது சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இப்போது குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக பங்குச்சந்தைகள் வந்து இறங்கவே இறங்காது, பங்குச்சந்தைகள் தொடர்ந்து ஏறினே தான் இருக்கும். நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு பணத்தை பேங்க்கில் எப்படி போடுறீங்க, நீங்கள் எதுக்கு வீடு வாங்குறீங்க, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, சராசரியாக 12% கிடைக்கும், 13% கிடைக்கும். அதெல்லாம் வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது. பாஸ்ட்டில் நடந்தது ஃப்யூச்சரில் நடக்கணுன்றதுக்கு எந்த வித கேரண்டியும் கிடையாது. ஸோ நான் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே நான் என்ன சொல்லின்னு வரேன், கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பங்குச்சந்தையில் வர ரிட்டர்ன் வந்து ஒரு பேங்க் எஃப்டி ரிட்டர்ன் அளவு கூட வராது அப்படின்னு தான் நான் சொல்லின்னு வரேன். பங்குச்சந்தையில் இறங்கலைனாலும் பெருசாக ஏறாது அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்ட் 30. போன வருஷம் ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 3% இறங்கி தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எந்த பங்குச்சந்தையுமே வந்து இந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணலை. இன்னும் கேட்டிங்கன்னா, பெரும்பாலான பங்குச்சந்தைகள் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, புதிய உச்சத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8% குறைவாக இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா -3% இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பணத்தை பேங்க்கில் எஃப்டியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 8% வட்டி வந்திருக்கும். ஆனால் இப்போ இங்கே 3% நஷ்டத்தில் இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் பணத்தை பேங்க்கில் ஒரு ₹100 எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ₹108 கிடச்சிருக்கும். ஆனால் பங்குச்சந்தையில் அதே ₹100 போட்டிருந்தீங்கன்னா இப்போ ₹97 தான் இருக்கும். சரி, அடுத்த வருஷம் என்ன ஆகும்? அந்த பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டிருந்தீங்க, ₹108ன்றது ₹116 ஆகிடும். ஆனால் அவங்க பங்குச்சந்தையில் அதே ₹116 போகணும்னா அவங்க ₹97லேருந்து ₹116 போகணும். அப்போ அது கிட்டத்தட்ட 20% ஏறணும். ஸோ ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்டால், அடுத்த வருஷம் இந்த 2 வருஷத்துக்கு உண்டான வட்டியும் சேர்த்து ப்ளஸ் அந்த நஷ்டத்தையும் சரி கட்டணும். அது ஒரு 19% 20% ஏறினா மட்டும்தான். அவ்வளோ ஏறினாலுமே உங்களுக்கு வெறும் வட்டி தான். அது பணத்தை பேங்க்கில் எஃப்டியில் போட்டுட்டு நிம்மதியாக படுத்துட்டு இருந்துருக்கலாம் இல்லையா? இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா இந்த -3% கடைசி ஒரு வருஷத்துலன்னு சொல்கிறது அது நமக்கு தான். வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட நிலைமை இன்னும் மோசம். ஏன்னா போன வருஷம் வந்து ₹82 ஒரு $. போன வருஷம் எவனாவது $டாலரை கொண்டாந்து இந்திய ரூபாயை மாற்றி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருந்தானா, அது பங்குச்சந்தை 3% இறங்கிடுச்சு. அந்த பக்கம் ஒரு $1 ₹82 இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு ₹88.30 அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. கரன்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8% இறங்கிடுச்சு. பங்குச்சந்தைகள் ஒரு 3% இறங்கி கரன்சி ஒரு 7-8% இறங்கிச்சுன்னா அவன் இப்போ டோட்டலாக ஒரு 11% லாஸில் இருப்பான். ஸோ அவன் வந்து எப்படி வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணுவான்? ஸோ முக்கியமாக வந்து இந்தியாவோட பங்குச்சந்தைகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், எதில் எங்கே வரியை ஏற்ற முடியுமோ ஏற்றினா வந்துடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள், 2014 2025 வரைக்கும் இந்த 11 வருஷத்தில் இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு இருக்குது, ட்ரேடர்ஸ் பே பண்ணுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏறி இருக்குது ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0 இருந்தது, அதை 10% ஆக்கினாங்க. அப்புறம் 12.5% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 10% இருந்தது, அதை 15 ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் 20 ஆக்கினாங்க. முன்னெல்லாம் நமக்கு ஏதாவது டிவிடெண்ட் இன்கம் வருதுன்னா அந்த டிவிடெண்ட் இன்கமே நமக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ டிவிடெண்ட் இன்கமும் நம்ம டேக்ஸ் பே பண்ணோம். இப்போ இதை சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, சார் முன்னாடி வந்து கம்பெனியாக வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் பே பண்ணாங்க,
இப்போ அதை வேணாம்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கிட்டேருந்து வாங்குறாங்க. எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா, அது எல்லாம் ஒன்று கிடையாது. ஏன்னா கம்பெனிக்கிட்ட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு வாங்கும்போது அது வந்து 20% ஸ்டாண்டர்ட். ஆனால் அதுவே அந்த டிவிடெண்ட் உங்கள் கைக்கு வரும்போது அதை நீங்கள் டேக்ஸ் பே பண்ணீங்கன்னா, நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வரும். HNI கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 42% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வருவாங்க. 42% டேக்ஸ் பே பண்ணணும். ஈவன் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இருந்தால் கூட 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வருவாங்க. 30% ப்ளஸ் சர்சார்ஜ்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 35% வந்துடும். அங்கே 20% நீங்கள் முதல்ல அங்கே 20% வாங்குறதே தப்பு. ஏன்னா அதாவது ஒரு 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 அடிப்படையான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ நான் என் பணத்தை முதலீடு பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ₹100 லாபம் வருது. நான் ₹30 டேக்ஸ் கட்டிட்டு நான் ₹70 நான் எடுத்துன்னு போயிடுறேன். சரி, இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ண, பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்போது நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதானே வித்தியாசம். அப்போது நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. என்னோட ₹100 கொடுத்தேன். அந்த ₹100 நீங்கள் என்னுடைய பணத்தை வச்சு நீங்கள் ₹100 லாபம் சம்பாதிக்கிறீங்க. அந்த லாபத்துக்கு நீங்கள் ₹30 டேக்ஸ் கட்டுறீங்கல்ல. கட்டிட்டு மீதி ₹70 வருதுல்ல, அந்த ₹70 தானே என்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த ₹70 நான் இப்போ தனியாக டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இது இது வந்து எந்த வகையில் லாஜிக் இது? அப்போ இது டபுள் டாக்ஸேஷன் ஆகிடுது இல்லையா? ஸோ இது இது எப்படி இந்த டபுள் டாக்ஸேஷன் வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாக இருக்குது? ஸோ கம்பெனி டேக்ஸ் பே இப்போது நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்டு இந்த லாபம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மியூச்சுவல் ஃபண்டு அவங்க டேக்ஸ் பே பண்ணுறது கிடையாது. அதனால் அந்த லாபத்தை வந்து நான் வாங்கும்போது அதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணலாம், அது கரெக்டு. ஆனால் நான் ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணும்போது அந்த நிறுவனம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்? இதெல்லாம் கேள்வி கிடையாது. அது லெஃப்ட் ரைட் சென்டரு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ இந்த டேக்ஸை வந்து வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு டேக்ஸ் வாங்கணும். ஸோ அதாவது இவங்க என்ன பண்ணலாம், இந்த அரசாங்கத்தில் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ன்ற பதவியை எடுத்துகிட்டு டேக்ஸ் மினிஸ்டர்னு பதவியை வச்சிடலாம். இது எல்லாமே டேக்ஸு. சரி, ஒரே ஒரு தடவை வந்து வரிகளை குறைச்சாங்க. எப்போது? 2019. ஏன் குறைச்சாங்க? அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளருடைய ப்ரெஷர் தாங்காமல் தான் குறைச்சாங்க. அதே போல் இப்போ ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு பேசியிருக்கிறாங்க. எதுக்கு? அதே தான், வெளிநாட்டு முதலீட்டாளருடைய ப்ரெஷர் தாங்கலை. ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர் அவங்க பங்குகள் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் விற்று வெளியே போகிறாங்கன்னா அந்த ப்ரெஷர் வரும்போது மட்டும்தான் இவங்க டேக்ஸை குறைப்பாங்க. இல்லைன்னா நாளைக்கே நான் இப்போ சொன்னேன், திரும்ப அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டு பங்குச்சந்தைங்க நல்லா இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு கிடையாது. ஸோ நல்ல ஒரு பொருளாதார மேதைகள் இருக்கணும், சரிங்களா? ஸோ எனக்கு பிஜேபிக்கு ஆகாத நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருப்பாரு. தெரியுங்களாங்க, மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா? 2014 இந்த பிஜேபி ஆட்சி வந்து கண்ட்ரி டிசாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் வந்து ஒரு கெட்ட செய்தி பிஜேபிகிட்ட இருந்தால் அப்போல்லாம் இந்த எனக்கு மெசேஜை கரெக்டாக அனுப்பிச்சிடுவார். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் பொருளாதார மேதைகள் ஒன்று கூடி அதை வந்து அரசாங்கத்தை வழி நடத்தணும். ஆனால் இங்கே அரசாங்கத்தை வழி நடத்துறது யாருன்றது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி தான் வந்து நாடு போயின்னு இருக்கு. இது ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் அமெரிக்கா கூட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சண்டை. நான் வந்து அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் நான் நியாயம்னு சொல்ல வரல, இல்லைங்களா? ஆனால் இருந்தாலுமே ஒரு அமெரிக்கா வந்து ஒரு வலிமையான நாடு. நம்ம அவங்க கூட கொஞ்சம் சமாதானமாக போய் எத்தையாவது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இது பண்ணோம். அதை விட்டுட்டு நீ நட சொல்கிறது நான் நட கேட்குறது அப்படின்னாக்கா, ட்ரம்ப் வந்து இஸ் த மோஸ்ட் இரேஷனல் பர்சன் இன் த வேர்ல்டு. அவர் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் நம்மளை அடி பண்ணி வைக்கணுன்னாக்கா. அதுக்காக அவர் அடி பண்ணிடணுமா அப்படின்னாக்கா தேவையில்லை, அடி பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ 4 பேர் கூட சமாதானமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் மேலே இடி ரைடு விட்டீங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டீங்க, எங்களை ஒருத்தனையும் தூங்க விடாமல் விட்டீங்க, இப்போ ட்ரம்ப் உங்களை அந்த வேலையை தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ட்ரம்ப் எது பண்ணாலும் அது என்ன அரசாங்கத்தை பாதிக்க போகுது? அவங்களே ஏதாவது குறைஞ்சிடப்போதா? பாதிக்கப்பட பொறுத்து பொதுமக்கள் தானே. இப்போ எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி தான்,
கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலேருந்து வாங்குறீங்க, அதனால் நான் 25% அதிகமான வரி உங்கள் பேரில் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதை நிறுத்தக்கூடாது? அமெரிக்காவே சொல்கிறது என்னென்னா, கச்சா எண்ணெயை நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்க, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறீங்க. ஆனால் அதனுடைய பயன் வந்து ஏதோ ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் போகுதே தவிர வேறு யாருக்கும் அந்த பயன் போகலை. அதனால் நீங்கள் ரஷ்யாவிகிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்துங்க. ரஷ்யாவுக்கிட்ட நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அந்த பணத்தை வச்சு அவங்க சண்டை போடுறாங்க யுக்ரைன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாம் கூட வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம், துருக்கி நிறுவனத்தை வெளியே போடான்னு சொன்னோம். ஏன் நீ வந்து பாகிஸ்தானுக்கு இது சப்ளை பண்ணேன், ட்ரோன் சப்ளை பண்ணேன். நான் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இது யாருங்க, நம்ம எங்கே வேணாலும் க்ரூட் ஆயில் வாங்குவோம், இதை கேட்கறதுக்கு ட்ரம்ப் யாருங்க அப்படின்னா, அப்போ துருக்கியில் இருக்கிற ஒரு நிறுவனம் ட்ரோன் தயாரிக்கிறாங்க. அவங்க யார் கூட வேணாலும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க பிஸ்னஸ் தானே பண்ணாங்க. அவங்க துருக்கியில் வந்து ட்ரோன் தயாரித்தாங்க, அதை பாகிஸ்தானுக்கு விற்றாங்க. அது அவங்க வியாபாரம் தானே பண்ணாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், நீ நாட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னோம். அப்போது இப்போ ட்ரம்ப் சொல்கிறது வந்து நம்ம எப்படி ஏன் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துக்கூடாது? அப்போ இப்போது துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிச்சு ட்ரோன் சப்ளை பண்ணதில்லைன்னா, அப்போ நாம் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறோம் க்ரூட் ஆயில் வாங்கி, அது மூலமாக நிறைய காசு கொடுக்குறோம். அந்த காசை வச்சு தான் ஒரு இராணுவ தளவாடங்கள் வாங்கி அவங்க சண்டை போட்டுருக்குறாங்க. அதனால் இது சரி நியாயம் அப்படின்னு பேசுனீங்கன்னா, ஒரு 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 பட்டிமன்றத்தில் கண்ணகி கருப்பு கரசியா, மாதவி கருப்பு கரசியா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். ஒரே ஆள் இன்னைக்கு கண்ணகி கருப்பு கரசின்னு பேசுவார். அதே நபர் இன்னொரு நாள் வேற ஒரு கூட்டத்தில் மாதவி தான் கருப்பு கரசின்னு பேசுவார். இதில் கண்ணகி கருப்பு கரசியா, மாதவி கருப்பு கரசியான்றது முக்கியம் கிடையாது. அதை பேசுகிறவன் எவ்வளோ திறமையாக பேசுகிறான் அதுதான் முக்கியம். ஸோ அந்த பட்டிமன்றம் ராஜான்னு இருக்கிறாரு, ரொம்ப நல்லா பேசுவார், எல்லோரும் நல்லா கைத்தட்டி சிரிப்பாங்க. அதில் பார்த்தீங்க ஒரு நாள் ஒரு டாப்பிக்கில் பேசினான்னா அதே டாப்பிக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு இதில் கூட பேசுவார். ஆனால் ரெண்டுமே சுவாரஸ்யமாக பேசுவார், ரெண்டுத்துக்குமே மக்கள் கை தட்டுவாங்க. ஸோ இது என்னென்னா, அந்த இடத்துல அந்த டாப்பிக்கே முக்கியம் கிடையாது, அந்த நபர். ஸோ அதே கதை தான் இங்கேயும். ஸோ அதனால் வந்து சரி தவறு அதில் ஆர்கியூ பண்ணுறதுலாம் ஒரு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா பெரும்பாலான நாடுகள் கூட நம்ம வந்து சமாதானமாக ஒரு நல்ல உறவை பேணி காக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், நம்மளும் பாகிஸ்தானாக சண்டை போட்டுக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு நாடு நம்ம சப்போர்ட் பண்ணானுங்களா? இஸ்ரேல் மட்டும்தான் நம்மள நாட்டை சப்போர்ட் பண்ணானுங்க. ஏன்னா இஸ்ரேல் கிட்ட நம்ம ட்ரோன் வாங்குகிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இஸ்ரேல் மட்டும்தான் நம்மளை சப்போர்ட் பண்ணானுங்க. உலகத்தில் ஒரு நாடு கூட நம்மளை சப்போர்ட் பண்ணலை. எனக்கு ஒரு பிஜேபி நண்பர் இருக்கிறார், அவர் சொல்லார், சார் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய பாரத பிரதமர் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு? இதுவரைக்கும் 28 நாடுகள் அந்தந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதுகளை நம்ம பாரத பிரதமர் கொடுத்துருக்குறாங்க. சரிடா, எல்லாம் கொடுத்தான். இப்போ நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போனப்போ எங்கே போனானுங்க அந்த 28 பேர்? எவனோ ஒருத்தனாவது வந்து நமக்கு ஒன்றும் நமக்கெல்லாம் பண உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இராணுவ தளவாடங்கள் கொடுத்து உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு மாரல் சப்போர்ட்டு, இந்தியா செய்கிறது ரைட்டு, நாங்கள் இந்தியா பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு எந்த நாயாவது ஒரு வாயை திறந்தானுங்களா? எவனுமே இல்லை. அப்புறம் அந்த உயர விருதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் தகுதிக்கு இல்லைங்களா, இந்த டி நகரில் ஒரு சரவணா ஸ்டோரில் போனால எல்லாம் விருதுகள்லாம் நேற்று அடுக்கி வச்சுருக்குறாங்க. எல்லாம் 250 ரூபா 300 ரூபா தான் ஒரு விருது, வாங்கி வச்சுக்கலாமே. அது எதுக்கு நம்ம கூட செலவு பண்ணின்னு மற்ற நாடுகளுக்கு ஃப்ளைட்டில் போய் அந்த நாட்டெல்லாம் விசிட் பண்ணிட்டு வரணும்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக் இல்லை. அது விருதுங்கிறது வந்து என்னென்னா, அது ஒரு அடையாளம். நீ உனக்கு திறமை இருக்குது, நீ வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான். அந்த விருதில் வந்து ஒரு 500 ரூபா தான் அதோட வேல்யூ. ஆனால் நாளைக்கு நம்ம உண்மையிலே பிரச்சனையாக இருக்கும்போது எவனுமே வரல நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெளியுறவுத்துறை கொள்கைகள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடு வந்து கடந்த சில ஆண்டுகளாக சரியான பாதையில் போகலை. இன்னும் கேட்டிங்கன்னா, நண்பர் பிஜேபிக்கு ஆகாத நண்பர் இருக்கிறார் எனக்கு ஒருத்தர். அவர் சொல்லுவார், ஏங்க இந்தியாவிலே 2 துறைகள் தான் சரியாக செயல்படலை கடந்த 5 வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. 2மே தமிழ் ஆட்கள் இன்சார்ஜில் இருக்கிற மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ இன்றைக்கி திடீர்னு வந்து சைனா போகிறாரு, ஜப்பான் போகிறாரு,
சைனா கூடலாம் நெருக்கமாக இருக்கணும்னு காமிக்கிறாரு நம்முடைய தலைவர், நம்முடைய பாரத பிரதமர். ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இது சைனாலேருந்து இருக்கிற எல்லா ஆப்பையும் பேன் பண்ணாங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து சைனாலேருந்து முதலீடு வந்துக்குதுன்ட்டு அந்த கம்பெனி 1008 பிரச்சனையை பண்ணாங்க. சீன மக்களுக்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வர்றது விசா கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக எதிர்த்துட்டு இப்போ திடீர்னு அமெரிக்கா சண்டை போடுறான்றதுனால போய் ஒரு நாள் போய் சைனீஸ் பிரசிடெண்ட்டை போய் பார்த்துட்டா, சைனீஸ் பிரசிடெண்ட் நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு தெரியாதா அவருக்கு? இத்தனை நாள் வராதவர் இப்போ ஏன் வரீங்கன்னு தெரியாதா? ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, அப்படியே வந்து சைனா வந்து நம்ம நெருக்கமாக இருக்கணும்னு நினச்சாலுமே, நான் தான் சொன்னல அந்த இர்ரேஷனல் ட்ரம்ப்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், திடீர்னு வந்து யார் யாரெல்லாம் இந்தியா கூட உறவு வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நான் எக்ஸ்ட்ரா 25% டேக்ஸ் போடுவேன்னுவார். என்ன பண்ணுவீங்க? அந்த ட்ரம்ப் வந்து எதை வேணாலும் பண்ணுவார். ஏன்னா எதை வேணாலும் பண்ணலான்னு அவர் சொல்லி கொடுத்தது நீங்கள் தானே. நீங்கள் தானே சைனாவில் இருக்கிற எல்லா ஆப்பையும் பேன் பண்ணீங்க. நாளைக்கு யோசனை பண்ணி பாருங்கள், ட்ரம்ப் வந்து இந்தியாவில் இருக்க இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆப் யாரும் அமெரிக்கர்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூபு, வாட்ஸ்அப் எல்லாம். இந்த கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு நீங்களாம் சர்வீஸ் வந்து இந்தியா கொடுக்கக்கூடாது, இந்தியாவுக்கு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய பங்குச்சந்தைகள் இது வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய நேரம். எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டு போல் இறங்கி போச்சு சார், இப்போ முதலீடு பண்ணலாமா அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டு இறங்குச்சுன்ற ஒரே கண்டிஷன்னால நீங்கள் முதலீடு பண்ணிங்கனால் அது சரியான முதலீடு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், கரோனா வைரஸ் பீரியடில் 10% இறங்கிச்சு சார், 10% இறங்கிச்சு சார், நல்ல நேரமாக முதலீடு பண்ணலாமான்னா முதலீடு பண்ணிங்கன்னா என்னாச்சு, இன்னொரு 10% இறங்கிச்சு. சார் 20% இறங்கிச்சு, நான் ஏற்கனவே 10% லாஸ்ட்டில் இருக்கிறேன் சார், இன்னொரு 10% இறங்கிச்சு, நான் வாங்கி ஆவரேஜ் பண்ணலாமா? சரி வாங்கி ஆவரேஜ் பண்ணுங்க, என்னாச்சு, அங்கேருந்து இன்னொரு 10% வந்தது. ஸோ எப்பவுமே விலை இறங்கி இருக்குதா ஏறி இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ எதிர்காலத்தில் இந்த பங்குகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா, அல்லது ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தால் அந்த கெட்ட விஷயங்கள் மறைவதற்கு உண்டான அறிகுறிகள் இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எந்தவித அறிகுறியும் தென்படவில்லை. அதனால் கண்டிப்பாக இது வந்து பங்குச்சந்தை வந்து ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நேரம். அப்புறம் இந்த ட்ரம்ப் டேரிஃப் பற்றி பேசும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் டேரிஃப் அதிகமாகனா யார் அந்த டேரிஃபை கொடுக்க போகிறா, அமெரிக்கன் கன்சூமர்ஸ் தானே கொடுக்க போகிறாங்க. அது கரெக்டு, நானே தான் அதை பற்றி பேசியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் அது எப்போ கரெக்டுனா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அவர் ஒரே மாதிரியான வரிகள் விதிச்சார்னா. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து ஒருத்தர் மொபைல் ஃபோன் தயாரிக்கிறாரு, அவருக்கு தயாரிப்பு செலவு ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் அமெரிக்காவில் அதை 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. இதே வந்து வியட்நாமில் இருக்கிற ஒருத்தரும் அதே மாதிரி பண்ணுறாரு. ஸோ நம்மளும் 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம், வியட்நாமில் இருக்கிறவரும் 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. பாதி பேருக்கு இதை பிடிக்கும், பாதி பேருக்கு அதை பிடிக்கும், ஏதோ வாங்குறாங்க, 2 பேருக்கு வியாபாரம் ஓடின்னு இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, வியட்நாமுக்கு 20% வரி, இந்தியாவுக்கு 50% வரி. அப்போ அவர் என்ன பண்ணார், 10,000 ரூபாய்க்கு விற்றது இப்போ 12,000 ரூபாய்க்கு விற்றா தான் அவர் கட்டுப்படி ஆகும். நாம் வந்து 10,000 ரூபாய்க்கு விற்றது 15,000 ரூபாய்க்கு விற்றா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். அப்போது வியட்நாம்லேருந்து வர மொபைல் ஃபோன் 12,000, இந்தியாவிலேருந்து வர மொபைல் ஃபோன் 15,000 அப்படின்னா யார் வந்து இந்தியாவோட மொபைல் ஃபோனை வாங்குவாங்க? வியட்நாம் மொபைல் ஃபோன் தான் வாங்குவாங்க. ஆனால் அங்கே அந்த 20% டேக்ஸ் வந்து அமெரிக்கன் கன்சூமர்ஸ் தான் பே பண்ணுறாங்க, வியட்நாம் பே பண்ணலை, அமெரிக்கன் கன்சூமர்ஸ் தான் பே பண்ண. ஆனால் அமெரிக்கன் கன்சூமர் வியட்நாம் ஃபோனை வாங்குவான், சைனா ஃபோனை வாங்குவான், கொரியா ஃபோன் வாங்குவான், ஆனால் இந்திய ஃபோனை வாங்க மாட்டான். அப்போ நமக்கு மிகப்பெரிய லெவலில் வியாபாரம் அடிபடும். ஆல்ரெடி இப்போ செய்திகளே நேற்று கூட பார்த்துருப்பீங்க, டெலிவிஷனில் வந்த செய்திகள்லாம், தூத்துக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கண்டெய்னரில் வந்து இறால்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் அமெரிக்காவிலேருந்து அதை வாங்குறேன்னு சொன்னவங்க, இந்த 50% வரி நாங்கள் கொடுத்து வாங்கினோம்னா எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் 15-20% வரி, நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து வாங்கினோம்னா எங்களுக்கு விலை குறவாக இருக்கும், உங்கள்கிட்ட உள்ள அதிகமான விலை கொடுத்து வாங்கி எங்களால் வியாபாரம் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் கொண்டு வராதீங்க, நீங்கள் கொண்டு வந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கப்பல் திரும்பி வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் எவ்வளோ கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து காய்கறிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஒரு தக்காளி வந்து ஒரு ரூ. 40 வாங்குவாங்க. அதை வந்து ஒரு ரூ. 50 விற்கணும். இப்போ ரூ. 10 லாபம் வந்தால் போதும் அப்படின்னு. ரூ. 50 தக்காளி விற்கணும். ஆனால் அந்த தக்காளி இங்கேருந்து சிங்கப்பூருக்கு கப்பலில் கொண்டு போகிறதுக்கு ரூ. 100 செலவாகும். அப்போ சிங்கப்பூரில் போய் ரூ. 150 விற்றுருவாங்க. ரூ. 40 தக்காளி வாங்கினேன், ரூ. 100 வந்து கப்பலுக்கு கொடுத்துட்டேன், ரூ. 140, எனக்கு ரூ. 150 வந்ததுன்னா ரூ. 10 லாபம். இப்போ சிங்கப்பூரில் என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு கண்டெய்னர்லேயும் ஒரு சாம்பிள் எடுத்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அது ஏதோ அவங்க எடுக்கிற சாம்பிளில் அந்த குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னால் அந்த கண்டெய்னரை சிங்கப்பூர் துறைமுகத்தில் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த கப்பல் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியர்கிட்ட சார் அவங்க வந்து இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இப்போ என்ன அந்த தக்காளி கண்டெய்னர் நாங்கள் திரும்ப இந்தியா கொண்டாடணுமா? சரி கொண்டு வாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து சிங்கப்பூர் கொண்டு போகிறதுக்கு 1 கிலோ தக்காளிக்கு 100 அப்போ சிங்கப்பூர்லேருந்து இந்தியா கொண்டு வரதுக்கு 100 ஆகும்ல. அப்போ 200 கப்பல் ஆகிடும். ஏன்னா தக்காளியோட விலையை 40. இல்லை இவனோட லாபத்தோடு சேர்த்து பார்த்தாலே இது 50. இந்த 50 தக்காளியை காப்பாற்றுறதுக்கு ஆல்ரெடி 100 கப்பலுக்கு கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்னொரு 100 கொடுத்தாக்கா 200 கப்பலுக்கு மட்டுமே போயிடும். அதை வாங்கி என்ன பண்ண முடியும்? அதை வாங்கி இவர் 250 விற்க முடியாது. ஏன்னா இவர் காஸ்ட்டே 240 எடுது. இவர் என்ன பண்ணார், பரவாயில்லைங்க போனால் போகுது, அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி அந்த தக்காளியெல்லாம் கடலில் கொட்டிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றத பாருங்கள். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 27 இந்த அடிஷ்னல் டேரிஃப் வருதுன்ட்டு. அதுக்குள்ளாரவே இவங்க ஏதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பண்ணி அந்த ஒரு பிரச்சனையை தீர்த்துருக்கணும். நடுவில் ஒரு செய்தி வந்தது என்னென்னா, ட்ரம்ப்பே வந்து பாரத பிரதமருக்கு 4 தடவை ஃபோன் பண்ணதாகவும், அந்த பாரத பிரதமர் வந்து அந்த ஃபோனை எடுக்கலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜெர்மனியில் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி. அது பரவாயில்ல, இங்கே சமூக ஊடகங்கள்லாம் வந்திருந்தது. அப்படி எதனா நடந்திருந்ததுன்னா உண்மையிலே அது வந்து ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். ஒரு அமெரிக்காவில் இப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை ரொம்ப பேரிஷாக இருக்குது. எவ்ரி ரேலி இஸ் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. எவ்ரி டிப் இஸ் நாட் எ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு பங்குச்சந்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. பங்குச்சந்தைகளோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் 2029 வரைக்கும், அதாவது நான் சொல்கிறது அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், அது வரைக்கும் பங்குச்சந்தைகள் ஆகாவுன்னு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது மாறிச்சினால் நான் மாற்றுவேன், அதை சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு அந்த பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.